வள்ளியாள் தெய்வமே வள்ளியா மான்மகள் வள்ளியா நம்பி மகள் வள்ளி தெய்வமே வள்ளியாள் தினை புனத்தில் வருங்கிளி தனை விரட்ட வருங்கிளி தனை விரட்ட வாய்தேதினை மாவை உண்ட வேலம் வெற்றி வடி சம்போ மாறு பாட சூரனை வாதைத்தவாயே வேலவா அடிவேலவா வேல் வேல் சாமியிட்ட அம்முடன் ஸ்ரீராமா உன் புகழ் தனை வில்லில் பாட முடன் ஹரிராமா வில்லினில் கதையை பாட அம்மா வில்லினில் கதையை பாட சந்தனை என்று தாளம் முந்தவே தனை தந்தனை தனை தந்தாளம் போடவே என்ன ஆட்களை சுவாமி முந்தியே குரு நமக்கு முக்கேணம் பரமேஸ்வரனால் எப்படி நெருங்கி வைத்தியா முந்தியே குரு நமக்கு முக்கேணம் பரமேஸ்வரனால் முக்கேணம் பரமேஸ்வரனால் நீ போய் தூங்கு நாதத்துள் நாதம்மாயமைந்திட்ட ஓம் நமச்சிவாயத்தை என்னாலும் நான் மறவே தெய்வமே கணபதியும் என் கூறுவா கணபதியும் என் கூறு கனவிலையோனை மாறவ குணபதியாருமுகவா குஞ்சேரமே உனை பாட ஆதி கற்பகமே மெய்பொருளே ஆதி கற்பகமே போருள் ஆதிமூல கணபதியை உனை தொழு தயடையோனே தாய வளமிருக்கும் வன கீழியே பட பத்திரமாகாளி தெய்வம் என் வலது பூஜங்குடியிருந்து எனக்கு வாக்கு தர வேணும் இடம் இருக்கும் கலைமகளே இடது பூஜங்குடியிருந்து எனக்கு நெஞ்சிலேயுனாவிலே எனக்கு நெஞ்சினிருனாவினில் கலைமகளே நின்னருள வேணும் என்ன ஆட்களை தயடையோனே அத்தனுடைய திருமகனே அதுவர் குலங்கள் எல்லாம் வேற அறுத்தோ நெருங்கி வைத்தியா சிறை மீட்டோ நீ போய் தூங்கு
சுப்பிரமணிய ஆமா இல்லப்பா மால் மருகா வேல் முருகா சம்பமாயனுட திருமாறுகா கந்தனே வடிவேலா கான குறவள்ளி மன்னவாழ பன்னிருகை வேலோனே முருகா பணிந்தேனே உன் பாதம் சுவாமி பாடுகின்ற எந்த அணைக்கு பன்னிருகை வேல் முருகா அருள் புரி சுவாமி அருமுகனே நல்ல திருமுருகா எனக்கு வந்து அருள் புரிவாய் வேல் முருகா சுவாமி ஹரிராமா ரகுராமா அன்ன சீதை மணவாள் பால்கடலில் பள்ளி கொண் பச்சம்மாரம் வர்ணா அலைகடலில் சயனம் செய்யும் அரியரியாச்சூதேனே ரகுரா உலகத்தை ஒரேடியால் அளந்தாராம் ஹரிஹரி உன்பாதம் சரணடைந்து பாடுகின்ற எந்த அணைக்கு காரணமாயோனே அருள் பூரி பாடுவேனே ராமா உன்னை பலகாலம் உனை தோழுவேன் தியாடுவேனே ராமா உன்னை நான் தியாடுவேனே ராமாவன் அரியரி ராமச்சந்திராய தச்சன பூமி எல்லாம் என்ன ஆட்களை பா தக்காளி அம்மா எல்லன் கதைக்கு பச்சை நீயாளே பார்வதியே வந்த கையிலை நாதம் ஈஸ்வரனே மெய்ப்போருளே தெய்வமே எந்தனுக்கு அருள் பூரி ஆதியில ஒரு காலத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அரணார் பகவானுக்கும் அம்பிகை பார்வதிக்கும் மூன்றாவது பிள்ளையாக அன்று மணி விளக்கில் பிறந்த தெய்வம் ஐயனே மாயாண்டி மாசூடலை தெய்வமே மறவேன் ஊனை ஒரு கால் ஈசன் சுடலை மாயாண்டி ஈசன் சுடலை மாயா தெய்வமே எந்தனுக்கு அருள் புரிவாயே ஹரிராமனோட அவதாரத்தில் ஸ்ரீரா பெற்ற திருமக ஸ்ரீராமர் பெற்ற கண்மணி வான்மிகி வனமதி எனக்கு சொல்லி தந்த வாத்தியார்தான் நினைத்தாலே நெய்மான
முல்லை மாவட்டத்தில் சீம எழுகட அதில் தென்காசி முக்கட அந்த தென்காசி தாலுகாவி சுந்தரபாண்டியபுரத்தில் வாழும் சுதிமாரா மணிமார்வன் மாநிலத்தில் புகழ்பாடு மண்டல மாநிலத்தில் புகழ்பாடு அண்ணாவி மதுரை சொக்கே நீங்க புலவர் பாதம் என்ன ஆட்களைப்பா காட்டு ஒரு கலங்கானும் கதிர் உழக்கே நல்வீர் கந்தசாமி ராமசாமி புலவர் நகர்வா நீ போய் தூங்கோ நாமம் கணபதி புலவர் ஏகீர்த்தியோடு புகழ்படைத்த இழப்பாவூர் தண்ணில் வா வில்லிசையில் புகழும் வெற்றி கோடி நாட்டி வந்த சக்கரவர்த்தி பட்டம் பெற்ற தாரணியில் புகழ்பாடு அண்ணாவி தங்கச்சாமி புலவர் பார் ஒருவர் தான குருவே என்பார் உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு பலருக்கு சில பேர் குருவே என்பார் பாருலகில் உள்ளோரெல்லாம் நமக்கு குரு பாருலகில் உள்ளோரெல்லாம் நமக்கு குரு குவலயம் தன்னில் 10 மாதம் 300 நாள் பாங்குடன் யமனை சுமந்து பெற்று வளர்த்து என்னை ஆளாக்கிய மாதா பிதா குரு குல தெய்வத்தை என்றும் நான் மறவே சீர்வாதத்தை இளையா கொண்ட நையாதலையின் மேலே கற்றவர்கள் சீர்வாதத்தை இளையா கைதொழுது வணக்கம் செய்தோம் தொழில் படித்த பெரியோர்க்கெல்லாம் தொழுது நாங்கள் சரணம் செய்தோம் கல்வி கற்ற பெரியோர்க்கெல்லாம் கைதொழுது வணக்கம் செய்தோம் ஐயா பெரியோர்களே சபையோர்களே இன்றைய தினம் மதியில தேசமெல்லாம் புகழ் படைத்த தமிழ்நாட்டில் தென்னகத்தில் உயர்வு பெற்ற திருநெல்வேலி மாவட்டம் நீ போய் தூங்கோ தாளையுத்து மாநகரில் நவாப் சத்திரம் என்னும் பகுதியில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஆதிபராசக்தி ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இத்திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட தாளையுத்து மாநகர் வாசம் செய்யும் நடுக்காட்டு தியாகி நந்தகோபாலன் வம்சத்திலே அவதரித்த யாதவகுல சமுதாயத்து பக்தகோடிகளுக்கு பாத்தியப்பட்ட தாளையுத்து நவாப் சத்திரம் என்னும் பதியிலே ஆலயம் கொண்டு அருள்பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தில் இன்று
இந்த மங்களகரமான கல்யாண வாசலாகிய குடை விழாவை அம்பாளுக்கு பக்தி பிரவசமாய் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்திற்கு பாத்தியப்பட்ட யதுகுல சமுதாயத்து பெருமக்கள். தாரணி போற்றும் தாளையுத்துமாநகரில் நவாப்சத்திரம் என்னும் பதியில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகில உலகையும் கட்டி காக்கும் அன்னை அபிராமி உலகாள வந்த தேவியான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாளுக்கு இங்கே கோவில் கொண்டுள்ள பரிவார தெய்வங்களுக்கும் இன்று பக்தி பிரவசமான குடை விழா பக்தகோடி மக்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பாளின் ஆலயத்தில் இந்த அலங்கரிக்கப்பட்ட காம்பவுண்டுக்குள் அன்னையின் ஆலயத்தில் இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் நான் வந்தனங்கள் செய்தோம் ஐயா. கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் நாங்க கோடி கோடி சரணம் செய்தோம். அமைந்திருக்கும் பெரியோர்க்கெல்லாம் அமைந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் 6 பேரும் வணக்கம் செய்தோம். 6 பேரும் வணக்கம் செய்தோம். நீ போய் தூங்கு. நானா இருக்கா? அமைந்திருக்கும் பக்தர்க்கெல்லாம் பக்தர்கள் அமைந்திருக்கும் தாய்மார்க்கெல்லாம் வாலிப தோழர்க்கெல்லாம் இங்க வந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் அமைந்திருக்கும் பெரியோர்க்கெல்லாம் அமைந்திருக்கும் சபையோர்க்கெல்லாம் அருமையுடன் வணக்கம் செய்தோம். அன்பாக வணக்கம் செய்தோம். தாளையுத்து மாநகரிலே நவாப்சத்திரம் என்னும் பகுதியிலே எழுந்தருளிய காக்கும் தெய்வம், காவல் தெய்வம், வாழ்வாங்கு வாழ வைக்கும் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்பாள் ஆலயத்தில் இந்த மங்களகரமான குடை விழாவை பக்தி பிரவாசமாய் நடத்துகின்ற பக்தகோடி பெருமக்கள் யாவருக்கும் கோவில் நிர்வாகி தாளையுத்து உயர்திரு காளியப்பன் யாதவ், செல்வன் யாதவ் மற்றும் இந்த ஆலயத்துக்கு பாத்தியப்பட்ட பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இந்த கோவில் விழாவுக்கு வருகை தந்துள்ள இனிமேல் வருகை தர உள்ள பக்தகோடி ஸ்ரீவான்களுக்கும் எத்தனையோ ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற பக்தகோடி பெருமக்களுக்கும் தெய்வத்தொண்டே திருத்தொண்டாய் சேவையாற்றி வருகின்ற பக்தகோடி பூமான்களுக்கும் சுத்துவட்டார பொதுமக்களுக்கும் இந்த ஆலய திருவிழாவில் நடைபெறுகின்ற கலை நிகழ்ச்சிகளை காண வந்திருக்கின்ற கலா ரசிகர்களுக்கும் சுத்துவட்டார பொதுமக்களுக்கும் தாளையுத்து மாநகர் வாசம் செய்யும் அனைத்து சமுதாய பொதுமக்களுக்கும் பொதுவாக வந்திருக்கின்ற பெரியோர்கள், சபையோர்கள் அனைவருக்கும் எங்களது வில்லிசை
கலைக்குழுவின் சார்பாகவும் திருக்கோவில் குடவிழா கமிட்டியின் சார்பாகவும் நன்றி கலந்த எங்களது அன்பான பணிவான வணக்கத்தை பெரியோர்களே சபையோர்களே உங்களுக்கு நாங்கள் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தாளையத்து துர்க்கையம்மன் கதையை பதிந்து கொண்டு இருப்பது டிஎன்ஆர் லட்சுமி வீடியோஸ் களக்காடு மேலத்தேவநல்லூர். ஆமா, நம்ம வில்லுப்பாட்டை அங்க ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு, பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆமா, பதிவு செய்யக்கூடிய ஸ்ரீமான் டிஎன்ஆர் லட்சுமி வீடியோஸ் களக்காடு மேலத்தேவநல்லூரை சேர்ந்த ஸ்ரீமான் அவர்கள் பணி சிறக்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். அதற்கு அடுத்ததாக இந்த தாளையத்து ஸ்ரீ துர்க்கையம்பாள் ஆலயத்தில் இன்று இரவு ஒரு நேரம் கொடை விழா. ஆமா, ஆதலால் சாஸ்தாவின் பிறவியை ஒரே கவியாகிய விருத்தத்தோடு நிறைவு செய்துவிட்டு அதன் பின் அருள்மிகு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி இந்த பதியிலே வந்து அமர்ந்த வர காரணமாயிருந்த வரலாறு என்னும் காவியம் வில்லிசையில் தொடரும். இந்த ஆலய திருவிழாவில் இப்பதான் எங்களது வில்லிசை முதலா வந்திருக்கு. தாளையத்து வட்டாரத்துக்கு எல்லா கோவிலுக்கும் வந்திருக்கோம், ஆனா இந்த கோவிலுக்கு இப்பதான் நாங்க புதுசா வந்திருக்கோம். இதே கோவில் விழாவிலே எத்தனையோ பெரிய பெரிய வில்லிசை வேந்தர்கள் எல்லாம் வில்லிசை நிகழ்ச்சி நடத்தி இருக்கலாம். நாங்க ஒரு சின்ன வில்லுக்காரங்க, அதுவும் இந்த கோவிலுக்கு இப்பதான் முதலா புதுசா வந்திருக்கோம். ஆதலால் எங்களால் அறிந்த அளவு தெரிந்த அளவு உங்கள் முன்னிலையிலே வில்லிசை நிகழ்ச்சியை நாங்கள் ஆற்றுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். ஐயா, பெரியோர்களே சபையோர்களே, ஏழை நாம் பாட போகும் கதை தனியிலே கதையில் குற்றம் இருந்தா கவியில் குற்றம் இருந்து பாடல் குற்றம் இருந்தா அதில் தாளே குற்றம் இருந்து இலக்கிய இலக்கண குற்றம் இருந்தா முந்தோல் பின் முன்னே அவன் அறிந்து பிள்ளை பாடி அறியாமல் பாடி தெரிந்து பிள்ளை பாடி யான் தெரியாமல் பாடி 6 பீழை 100 குட். ஐயாவே பெரியோர்களே, என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, 6 பீழை 100 குட் அமைந்த சபையோர்களை பொறுத்தருள் தீர். ஆதிபராசக்தி அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வடநாடு வடதேசத்தில் இருந்து தென்னாடு தட்சணத்தில் வந்து இந்த தாளையத்து பதியிலே திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிய வரலாற்று என்னும் காவியம் இப்போது வில்லிசையில் ஆரம்பமாகின்றது. அதுக்கு முன்னால முதல்ல சாஸ்தாவின் பிறவியை பாடணும் இல்லையா? அதனால் சாஸ்தாவின் பிறவிய ஒரே கவியாகிய விருத்தத்தோடு நிறைவு செய்துவிட்டு அருள்மிகு துர்கா பரமேஸ்வரி அம்பாள் காவியம் என்னும் சரித்திரம் இப்போது வில்லிசையில் நடைபெறும் என்பதை நாங்கள் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிமதிமான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாக அச்சுதன் என்பருமாள் இருகரத்தினால் எந்த
சோதி மணி விளக்கொளி போல் 5 மைந்தர்கள் சோதி மணி விளக்கொளி போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூலிலங்க மேதினியில் இங்கே வந்து செம்பு குட்டி ஐயன் ஐயனார் அவனி தன்னிலே வந்து பிறந்தார். ஒரே விருத்தமான காவியத்தோடு சாஸ்தாவின் பிறவி நிறைவாயிற்று. இதன் பின் தாளையத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கும் இந்த கண்கண்ட தெய்வம் காவல் தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் வரலாறு என்னும் காவியம் இப்பதியிலே வந்து அமர்ந்த வரலாற்று காவியம் என்னும் சரித்திரம் இப்போது வில்லி செயலாரம்பமாகின்றது. துர்க்கை அம்மனுட கதைய பாட கதைய வேலோ நேருள் புரிவார் ஆதிபராசக்தி அம்மா அம்பிகையா துர்க்கை அம்மா துர்கா தேவி பரமேஸ்வரிய அந்த அம்மனுட கதைய பாட துர்கா அம்மனுட கதைய பாட அறுபடை வேலோனே முன்னேடம் ஆறுபடை வேலோனே முன்னேடம் புகழும் நாடு கொடமழை பொழியும் நாடு கொடமழை பொழியும் நாடு கொடிமிளகு காய்க்கும் நாடு புரிந்த தென்றல் வீசும் நாடு காலமழை பொழியும் நாடு காலமழை பொழியும் நாடு காடுகரை விளையும் நாடு காடுகரை விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு இருவாட்சி மலரும் நாடு பருவமழை பொழியும் நாடு பாலிச்சம்பா விளையும் நாடு வாழையதை வழக்கையினும் காலே மாதமுற்று மழை பொழிந்து மண்ட முப்போகனல் வீழையும் அறுத்து வர அங்க மறுதாள் பயிராகும் அறுதாளுக்குள்ளி இருந்து அடைக்கலத்தான் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனகட்டி போரடிக்கும் போர ஆனகட்டி போரடிக்கும் அழகு தமிழ்நாடு தானே அழகு தமிழ்நாடு தானே
அகிலமெல்லாம் கீர்த்தி பெற்ற அகப்பநாடு தேசந்தானே. அகப்பநாடு தேசத்திலே சிக்க சிலுவை நாடு என்று சிக்க சிலுவை நாடு என்று சிறந்தது ஒரு பட்டணமா. வடநாடு வளநாடு, அந்த வடநாடு தேசத்திலே அகப்பை நாடு என்று ஒரு நாடு. அகப்பை நாடு, அரப்பல்ல. அகப்ப நாடு என்று ஒரு நாடு. இந்த அகப்பை நாட்டின் தலைநகரம் சிக்கச்சிலுவை என்ற நகரம். அதனால அகப்ப நாடு சிக்கச்சிலுவை நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த அகப்ப நாடு சிக்கச்சிலுவையிலே மாதம் மும்மாறி மழை பொழிந்து வருடம் முப்போகம் விளைந்து அந்த நாடு செல்வத்திலே சிறந்த நாடாய் உயர்ந்த நாடா வளங்கொழிக்கும் திருநாடாய் அப்பேற்பட்ட செல்வ சிறப்பு மிக்க அகப்ப நாடு சிக்கச்சிலுவையில் நீ போய் தூங்கு. அகப்பநாடு என்ற சிக்கச் சிலுவையில் மானிருந்து விளையாடும் விளையா மானிருந்து விளையாடும் மயிலிருந்து நடனம் ஆடும் உயிரிருந்து இசைகள் பாடும் இசைகள் பாடும் குளிர்ந்தவான சோலை உண்டு சோலை உண்டு. கிளிகள் எல்லாம் பறந்து ஓடி விளையாடும் பறந்து ஓடி விளையாடும் வெண்ணீர கிளிகள் எல்லாம் விளையாடி மகிழ்ந்திடுமாம். வாழைக்கா முகுதானே வளர்ந்தோங்கி செழித்த நாடு அப்பேரிய நாடாதிலே நாடாதில் யாரெல்லாம் ஆண்டுவாரார் ஆண்டுவார். அகப்பை நாட்டு என்னும் சிக்கச்சிலுவையில மேற்கில் இருந்து கிழக்காக பெரிய நதி ஒன்று ஓடுகிறது. இந்த ஆறு என்ற நதிக்கு தென்புறத்தில் ஆறு என்ற நதிக்கு தென்புறத்தில் நடுக்காட்டு தியாகி நந்தகோபாலன் வம்சத்தில் அவதரித்த யாதவகுல சமுதாயத்தார்கள் பெருமையோடு ஆண்டு வந்தார்கள். சிக்கை சிலுவை என்னும் நாட்டில் 1000 யாதவர்கள், 1 2 இல்லை, 1000 யாதவர்கள் ஆடாம்பரத்தோடு ஆண்டு வந்தார்கள் சிக்கை சிலுவை நகரத்தில். அப்படி ஆண்டு வருகின்ற ஆயர்குல வந்துதித்த 1000 யாதவர்கள் அருமை பெருமையோடு வாழ்ந்து வருகின்ற காலத்தில் 1000 யாதவருக்கும் அம்பலகாரர் ஊரு இருந்தா ஒரு தலைவர் இருப்பார், ஒரு நாடுன்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜா. அது போலவே 1000
கோங்கமார்கள் யாதவருக்கெல்லாம் தலைவராக விளங்கப்பட்டவர் தவசுக்கோனார் என்ற ஸ்ரீமான். தவசுக்கோனார். இந்த தவசுக்கோனாருடைய துணைவி வெள்ளச்சியம்மா. இந்த தவசுக்கோனாரும் அவர் மனைவியான வெள்ளச்சி 1000 வீட்டு யாதவருக்கும் அம்பலகாரர், தர்மகர்த்தா, தலைவர் என்ற பொறுப்பை ஏற்று திக்கை சிலுவை நாட்டிலே சீரும் சிறப்புமாக செல்வச் சீமானாக ஆண்டு வந்தார். அப்பேற்பட்ட தவசுக்கோனாருக்கு அவருடைய வாழ்விலே பாருங்கள், அவர் ஒரு அரசன் மாதிரி, அந்த நகரத்துக்கே ஒரு ராஜா மாதிரி. அப்பேற்பட்ட வசதி வாய்ப்பு, பேரும் புகழ், பெருங்கீர்த்தியோடு வாழ்ந்து வந்தார் தவசுக்கோனார். அவருக்கு ஆடு உண்டு, மாடு உண்டு, மாடு உண்டு, அவருக்கு அடுக்கு மெத்த வீடு உண்டு, வீடு உண்டு, மாடு உண்டு. சொத்து உண்டு, சுகமும் உண்டு, சொந்தக்காணி நிலவும் உண்டு, சொந்தக்காணி நிலமும் உண்டு. 7 கிடை மாடுகளாம், 7 கடை ஆடுகள், 7 கிடை ஆடுகளோடு இன்பமாக வாழ்ந்துவார். அரமனையும் கட்டி எல்லாம் ஆடம்பரமாய் வாழ்ந்து வந்தார். தவசுக்கோனார் வாழ்க்கையிலே சுத்துக்கட்டு மாளிகையா, அவருக்கு சுத்துக்கட்டு மாளிகை, சூழறையா அங்கணம், 7 சுத்து கோட்டைகள், இளைப்பாரி மண்டபம், மாட நல்ல மாளிகையா, ஐயா மாளிகையா. என்ன ஆட்களை பா அவருக்கு மணியார சாவடியா, வருது. நீ போய் தூங்கோ. நானும் அங்கப்பா. ஏ நாட்டாம அம்பலகாரர், அம்பலகார யாதவர் தான் தவசு நல்ல கோனாருக்கு, தவசு நல்ல கோனாருக்கு அவருடைய மாளிகையில் 1ஆம் படித்தளம், ஓல பூச்சாவடி, 2ஆம் படித்தளம், ரத்தினக்கல் மேடைகள், 3ஆம் படித்தளம், முத்துமணி மண்டபம், 4ஆம் படித்தளம், நாகரிக மேடைகள், 5ஆம் படித்தளம், ஆனகட்டும் மண்டபம், 6ஆம் படித்தளம், குதிரை கட்டும் லாயங்கள், 7ஆம் படித்தளம், 7ஆம் படித்தளம், இளைப்பாரி மண்டபம், 8ஆம் படித்தளம், 8ஆம் படித்தளம், ஏற்ற ஊஞ்சல் மண்டபம், 9ஆம் படித்தளம், உல்லாச மேடைகள், 10ஆம் நல்ல படித்தளமா, ஐயா படித்தளம். அவருக்கு பளிங்குமா மண்டபமா, மண்டபமா, படித்தளமா, அழரங்கு மாளிகை, எதிரே 2 சாவடியம், ஆடரங்கு மாளிகையா, அழகான உப்பரிகை, மாடிக்கு மேல் மாடி வைத்து
மன்னவரும் மளிகை கட்டி ஆடாம்பரத்தோடு அந்த சிக்கச்சிலுவ நாடதில் ஆடாம்பரமா வாழ்ந்துவார். செல்வ நல்ல சீமானா சிறப்புடனே ஆண்டுவார். அப்பேற்பட்ட தவசுக்கோனார் சகல சௌபாக்கியத்தோடு தன்மனைவியான வெள்ளச்சி என்ற பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபட்டவர்கள் வேறும் நல்லறமாய் வாழுங்காலத்தில் தவசுக்கோனாருக்கு வெள்ளச்சிமாளுக்கு அந்த நகரத்திலே பெருமதிப்பு. ஏன்னா அம்பலகாரர் தானே ஊருக்கு. அப்படிப்பட்ட யாதவ குலத்தலைவராய் விளங்கப்பட்ட மன்னாதி மன்னனான அம்பலகாரர் தவசுக்கோனார் அந்த நகரத்தை ஆண்டு வந்தார். 1000 விட்டு யாதவர்கள் அவருக்கு பாதுகாப்பா இருக்காங்க. படை பரிவாரங்களோடு சகலவிதமான சம்பத்தோடு சீரஞ்சிறப்புமாய் வாழ்ந்து வருகின்ற சிக்கச்சிலுவை நாட்டின் தலைவரான அம்பலகாரர் தவசுக்கோனார் பெருமையோடு ஆண்டு வருங்காலத்தில் அவருக்கு பாருங்க ஏகப்பட்ட வசதி இருக்கு. எக்கச்சக்கமான ஆடு மாடு கண்டுகாணி கால்நடை செல்வங்கள் 1000 பால் பசுக்கள் உண்டு. 1000 வெள்ளாடு செம்மறியாடுகள்லாம் ஏகப்பட்ட கால்நடை செல்வங்கள் உண்டு. இவைகளையெல்லாம் பராமரிக்கணும்னா ஒருவரால் முடியுமா? ஆதலால் தன்னுடைய ஆடு மாடுகளை பராமரிக்க முத்துக்கவுண்டர், என்ன கவுண்டர்? முத்துக்கவுண்டர் என்பவரை தன் பண்ணையிலே வேலைக்கு வைத்திருந்தார். ஆடு மாடுகளை மேய்ப்பது, பகலெல்லாம் காட்டில் கொண்டு கால்நடை செல்வங்களாய் ஆடு மாடை மேய்த்து மாலை வேளையிலே எங்க பட்டியல கொண்டு அடைக்கணும். இந்த பணியை செய்து வருகின்றார் பண்ணைக்காரர், பண்ணையாளு அம்பலகாரருடைய அரமனை வேலைக்காரர் முத்துக்கவுண்டர். அப்பேற்பட்ட முத்துக்கவுண்டர் தன்னுடைய எஜமான் அம்பலகாரர் தவசுக்கோனார் ஆணைப்படி அவருடைய 1000 பால் பசுக்களையும் பத்தி கொண்டு என்ன செய்யார் தெரியுமா? சிக்கச்சிலுவை என்னும் பதியிலே ஆடு மாடுகளை கானகத்தில் பத்தி சென்று கட்டுடனே அது செய்வார். வனமான காட்டுக்குள்ளே 1000 பால் பசுவை தான் மேய்த்து அந்தி சாயும் வேளையில் தவசுக்கோனார் அரமனையில் கொண்டு சேர்ப்பார். படி மாடு மேய்க்கும் தொழிலத்தானே முத்துக்கவுண்டர் செய்யும் போது தவசுக்கோனார் கொழுவத்திலே 1000 பசுக்கள் உண்டு. அதுல ஒரு காராம்பசு வளரும் ஐயா. 1000 பசுக்களிலே அழகான ஒரு காராம்பசு. இந்த அழகிய காராம்பசுவையும் அந்த பால் பசுக்களோடு பத்தி சென்று காடு செடி வனம், வனமான வனம், ஆறு சுனை அழகான ஆரிணியத்திலே பத்தி சென்று அந்த 1000 பால் பசுக்களையும் வாடாத புல்லை மேயச் செய்து வரிசையாக தண்ணீர் காட்டி வந்து தொழுவத்திலே சேர்ப்பது இந்த முத்துக்கவுண்டருடைய வேலை. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த பசுவானது காராம்பசு, 1000 பசுல ஒரு காராம்பசு இருக்கு, அது 12 வருஷமா பாரம் மலடாவே நின்றது.
12 வருஷத்துக்கு பின்னால அந்த தெய்வீகமான காராம்பசு நெய்நொந்து சூலாகி 10வது மாதத்திலே அழகான ஒரு கன்றை ஈன்றெடுத்தது. கன்றை ஈன்றெடுத்த காராம்பசு சில நாட்களாக கன்றுக்கு பால் கொடுக்கவில்லை, கன்றுக்கு பாலும் கொடுக்கவில்லை, கறக்கதற்கு பாலும் இல்லை. அழகிய காராம்பசு இப்படியா இருக்கும் போது ஏற்றதோர் அம்பலகாரர் தவறு கோனார் என்பவர் மாடு மேய்ப்பாளியை தானே அழைத்து மாடு மேய்ப்பாளி அழைத்தார். முத்துக்கொன்றே, இந்த காராம்பசு கன்றை இன்றி 8 நாளாகுது. கறக்கவும் பால் கொடுக்கல, கன்றுக்கு பாலும் கொடுக்கல. காரணம் என்ன? இந்த பால் எங்க போகுது? இதனை நீர் கண்டுபிடித்து உள்ளபடி ஒழியாம வந்து நடக்குது என்று கடுமையான வார்த்தையை சொன்னார். அந்த அம்பலகாரர் தவசு போனார். என்னடா நம்ம எஜமா இப்படி சொல்றாரு? பசு பாலை எங்க கொண்டு விடுது? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்த்தாரு. 3 நாளும் பசுவின் பால் போன. ஒரு நாள் திக்கை திருநாட்டிலே வடகரைக்கு மாடுகளை 1000 பால் பசுகளை பத்தி கொண்டு ஆருணியத்திலே மேய்த்து கொண்டிருக்கிறார் ஆத்தங்கர ஓரமா. அந்த நேரத்தில் இந்த அழகிய காராம்பசுவானது எனத்தை விட்டு தான் பீரிந்து எனத்தை விட்டு தான் பீரிந்து தான் பீரிந்து தனியாக போகுதையா. பார்த்து இருந்த முத்து கவுண்டர் பசுவான திசைய நோக்கி பாங்குடனே நடந்து வாரும் வேளையிலே சிக்கை சிலுவை பட்டணத்தில் ஊருக்கு வடக்கேதானே ஒரு வட்ட வடிவ பாறை பக்கம் காராம்பசு வந்திடுமா. அந்த 2 நல்ல பாறையில பாறைக்கு இடையினிலே இண்டஞ்செடி வளர்ந்து நிற்க அந்த இண்டஞ்செடி அருகில் வந்து ஏற்றதோரு காராம்பசு கால்கள் 2 தான் எரிக்கி பாலத்தானே குறக்குதையா. அழகிய காராம்பசு 2 காலையும் மடுவிலே சேர்த்து இறுக்கி அந்த காராம்பசு தானே பாலை சுரக்குது, சொரிந்து விடுது. இதனை கண்ணாரே கண்டார் முத்துக்கவுண்டர். ஓடி வந்தார். உற்று பார்க்கார். இந்த காராம்பசு கறந்து விட்ட பால் காராம்பசு தினந்தோறும் கறந்து விட்ட பால் அந்த பாலையில ஈஞ்ச மூட்டு பக்கத்துல
அந்த பாலானது உறைந்து சுட்டடி வட்டாரம் உறவு மந்தம் உறைந்து இருக்க சுட்டடி வட்டாரமாய் பாலு உறவு சொளவு மந்தம் உறைந்து இருக்கு உறைந்திருக்கும் பாலாதியிலே உறைந்திருக்கும் பாலாதியிலே இரண்டு நல்ல தெய்வலிங்கம் இன்பமா முளைத்திருக்கு இண்டஞ்செடி பக்கத்தில இரண்டு லிங்கம் அது முளைத்திருக்க இதனை கண்ணாலே கண்டார் மாடு மேய்ப்பாடி முத்துக்கவுண்டர். அந்த தெய்வலிங்கத்தை பார்ப்பதற்கு அவர் கண்ணே கூசுது. ஆஹா, நம்முடைய எஜமான் தவசி போனார். 8 நாளா ஏற்றதோர் காராம்பசு இன்று எடுத்த கன்றுக்கு பால் கொடுக்கல. கறக்கவும் பால் இல்ல. பால் போன மாயத்தை அறிந்து சொல்ல வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை விடுத்தார். இன்றல்லவா தெரியுது. நாமளே மேய்த்து வரும் காராம்பசு 1000 பசுக்களையும் விட்டு இனத்தை பிரிந்து தனியாக வந்து இந்த வட்டப்பாறையிலே இசங்கடி மூட்டு பக்கம் பாலை கறந்து விட்டு இருக்க. அந்த பால் உறைந்த இடத்திலே பார்க்கவே மனமகிழ 2 லிங்கம் வர முளைச்சிருக்க. இதை உடனடியாக சென்று நம்ம எஜமான் அம்பலகாரர் தவசி கோனார் இடத்திலே சொல்ல வேண்டும் என்று அந்த முத்துக்கவுண்டர் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஓட்டேமும் பெருநடையா சிக்கச்சிலுவை ஊருக்குள்ளே ஓடி வாரார். எப்படி நெருங்கி பத்தியா வருது பெருநடையா நீ போய் தூங்கோ. நானா இல்லப்பா. ஊருக்குள்ள ஓடி வந்து ஊராளும் மன்னவன் தான் தவசுக்கோனார் மாளிகையில் முத்துக்கவுண்டர் வந்தல்லவோ. ஐயாவே 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 ஐயா அம்பலகார யாதவேரே நாமளுட காராம்பசு பால் போன வயணமதை பார்த்து நானும் வந்தேன் ஐயா. காராம்பசு பாலதுதான் போனதொரு இடமதைத்தான் கண்டு நானும் வந்தேன் ஐயா. ஓய் முத்துக்கவுண்டரே, என்ன சொல்றேன் ஐயா? இன்றைக்கு 1000 பால் பசுக்களையும் தாங்கள் சொன்னபடி கண்ணும் கருத்துமா இன்னைக்கு கண்காணிச்சேன். ஆத்தங்கர ஓரத்துல 1000 பால் பசுவையும் அடைய போட்டேன். மத்தியான மதியம் போல நம்முடைய காராம்பசு தன் இனமான பசுக்களை எல்லாம் விட்டு தனியா பிரிந்து சென்றது. காராம்பசு சென்ற திசையை நோக்கி நானும் பிரிந்தொடர்ந்து சென்றேன். ஏற்றதோர் வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையில ஒரு பிளவு. அந்த இடையிலே இசங்கமூடு ஓங்கி விழுந்தது. அந்த இசங்கமூட்டு அடியிலே சென்று இந்த காராம்பசு கால நெருக்கி மடுவை இறுக்கி பாலை கறந்து விடுகிறதை கண்ணாலே கண்டேன். நம்ம காராம்பசு இப்படித்தான் தினந்தோறும் வந்து அந்த இடத்திலே பாலை துறந்து போயிருக்கு. காராம்பசு கறந்து விட்ட பால் தினந்தோறும் விட்ட இடத்துல சூட்டடி வட்டாரம் ஒரு சொளவு மந்தம் உறைஞ்சிருக்கு. முளைத்திருக்கும் பாலிலே 2 லிங்கம், 2 லிங்கம் தெய்வீக லிங்கம் முளைத்திருக்கு.
அத கண்ணால கண்டு வந்தேன் சுவாமி. அந்த லிங்கத்தை காண்பதற்கே கண்ணெல்லாம் கூசு. ஏ உண்மையா தான் சொல்றீரா முத்துக்கொன்ற? என் கண்ணால கண்டு வந்த ஐயா. உடனே அம்பலகாரர் தவசிக்கோனார் ஊரை திரட்டிட்டார். வாங்கப்பா, இந்த முத்துக்கொண்டர் சொன்னது பொய்யான சமன் பார்ப்போம் என்று 1000 வெட்டியாதவர்களும் அப்போதே அணி அணியாக தவசுக்கோனார் தலைமையிலே முத்துக்கவுண்டர் சொன்ன இடத்தை நோக்கி ஓட்டமும் பெரு நடையா பெரு நடை நடை ஓடி இப்போ வருவார். ஓடி இப்போ வருவாரா? நீ போய் தூங்கு. நாமலாம் இல்லப்பா. அம்பலந்தவசுக்கோனார் அம்பலந்தவசுக்கோனார் முன்னடக்க 1000 வெட்டி யாதவரும் பின்னடக்க பின்னடக்க வெட்டியாதவரும் அம்பலகாரர் தவசுக்கோனார் தலைமையிலே அடங்கலும் திரண்டு வருகிறார். முன்னே முத்துக்கவுண்டர் வழிகாட்ட, பின்னே 1000 வெட்டியாதவரும் தலைவராகிய அந்த தவசுக்கோனாரும் ஆர்ப்பரித்து வந்து முத்துக்கோனார் சொன்ன இடத்தை வந்து உற்று பார்க்கிறார்கள். அங்கே அவர் சொன்னபடியே வட்டப்பாறை அருகிலே பாறையின் இடையிலே காராம்பசு கறந்து விட்ட பால் சொலமந்தம் உடைந்திருக்கும் பால்ல 2 தெய்வீக லிங்கம் முளைத்திருக்கு. இத கண்ணாலே கண்டு முத்துக்கவுண்டர் சொன்னது 100க்கு 100 உண்மையா போச்ச. நம்ம கண்ணுக்கு கண்ணா வளர்த்த காராம்பசு பாலை கறந்து இந்த இடத்துல லிங்கத்துக்கு தானே விட்டுருக்கு. இறைவா, இது என்ன சோதனையோ என்ன மாயமோ தெரியலையே என்று 1000 வெட்டியாதவர்களும் ஆண்டவனை நினைத்து கையெடுத்து வணங்க, அந்த நேரத்திலே அந்த இடத்தில் முதலாவது முளைத்திருக்கின்ற லிங்கம் அரிக்கும் சிவனுக்கும் நடு உதித்த அரிகரசுவன் ஐயன் ஐயனார். அரிகரசுவன் ஐயன் ஐயனார் ஜெகமெல்லாம் போற்று செம்புக்குட்டி ஐயனார் சிவந்த திருமேனியோடு பொற்கலை பூர்ணக்கலை மங்கையோடு இருபுறமும் தேவியர் சூழ செம்புக்குட்டி ஐயனார் ஜெகஜோதியா அந்த லிங்கத்தில் காட்சியளித்த ஐயன் அந்த 1000 வெட்டி யாதவரிலே ஒரு பெரிய உத்தமன் மேல கோமரம் எடுத்து, என்னப்பா, கோகுலத்து மக்களை எல்லாம் குலத்தை விருத்தியாக்க உங்க குடும்பத்தை வாழ வைக்க ஜெகத்திலே வந்து அவதரித்தேன் செம்புக்குட்டி ஐயனார். எனக்கு நீங்கள் கோவில் கட்டி திருக்கோவில் உருவாக்கி தேரோட்டம் திருவிழா தெய்வ வழிபாடு நடத்தி வாருங்கள். உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பேன். வந்து நின்று காவல் செய்வேன். ஐயம்பந்தி தேவதைகளோடு உங்கள் அனைவரையும் காத்து ரட்சிப்பேன் என்றார். அவர் சொல்லி வாய்முடல. அங்கே வந்த தாய்க்குலத்தில் ஒரு பெரிய அம்மா மேல ஆதிபராசக்தியான துர்க்கை அம்மா 2 லிங்கம் இல்ல, அதுல ஒரு லிங்கம் சக்தி லிங்கம். சக்தியா எழுந்தருளிய ஜெகதீஸ்வரியான துர்க்கை அம்பாள் அங்கே லிங்கத்திலே காட்சி கொடுக்கிற சங்கு சக்கரதாரியா நிக்கா.